நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் MSM ஃபஹருத்தீன். முதலில் தலைப்புச் செய்திகள். மேதின பேரணிகள் மற்றும் கூட்டங்களுக்கான சகல ஏற்பாடுகளும் தயார். விசேட போலீஸ் மற்றும் போக்குவரத்து ஒழுங்குகள். கின்சி வீதியில் சொகுசு வீடொன்றை கொள்வனவு செய்ததன் ஊடாக பணமோசடி குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுதலை. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளைப் போல் ஆள்மாறாட்டம் செய்து லஞ்சம் பெற்ற 4 கைது. ரத்துபத்வல வழக்கின் தீர்ப்பு இன்று. 4 மாதங்களில் 2000 இலங்கையர்களுக்கு கொரியாவில் வேலைவாய்ப்பு. நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக பல ஆசிய நாடுகளுக்கு சுகாதாரம் தொடர்பான அபாய எச்சரிக்கை. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் கொழும்பு அதேபோல் மேலும் பல மாவட்டங்களில் மே பேரணிகள் மற்றும் கூட்டங்களை ஒழுங்கு செய்துள்ளன. இதனால் விசேட போலீஸ் பாதுகாப்பு அதேபோல் போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பேரணிகள் மற்றும் கூட்டங்கள் தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார். கம்பஹா, அனுராதபுரம், மாத்தறை, நுவரெலியா மற்றும் கண்டி ஆகிய பிரதேசங்களில் மேதின கூட்டங்கள் இடம்பெற உள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் PD சிறிசேன விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற உள்ளது. இதனால் பிரதீபா வீதியில் உள்வீதிகள், சங்கராஜ வீதி சந்தி, ஜும்மா மஸ்ஜித் சந்தி அதேபோல் ஏனைய வீதிகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதீபா வீதிக்கு மாற்று வீதியாக ஜயந்த வீரசேகர மாவட்ட ஆமர் வீதி சந்தி, பாபர் வீதி சந்தி ஊடாக பிரின்ஸ் ஆஃப் வேர்ல்ஸ் மாவத்தையை பயன்படுத்த முடியும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மேதின கூட்டம் கெம்பல் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பேரணி கீழ்ச்சத்தம் வீதியில் இடம்பெற உள்ளது. இப்பேரணி குணசிங்கபுர சந்தி, ஓல்கோட் மாவத்தை CDO சந்தி ஊடாக கீழ்ச்சத்தம் வீதி வரை இடம்பெறும். இதேவேளை DR விஜயவர்தன மாவட்ட ரீகல் சந்தி, செரமிக் சந்தி, லோட்டஸ் வீதி ஊடாக கீழ்ச்சத்தம் வீதி வரை பேரணி செல்ல உள்ளது. யாக் வீதி மற்றும் CDO சந்தி வரையான வீதியின் ஒரு பகுதி மூடப்படும். அமரர் R. பிரேமதாசவின் நினைவு தின நிகழ்வுகள் புதுக்கடை நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு முன்னால் உள்ள ரணசிங்க பிரேமதாச உருவச்சிலைக்கு முன்பாக இடம்பெற உள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் மேதின பேரணி கண்ணங்கர மாவட்டத்தில் இடம்பெற உள்ளது. பேரணி ஹெவலக் வீதி, தும்முள்ள, ரீட் அவென்யூ, சுதந்திர சதுக்க சுற்றுவட்டம், நந்தா மோட்டர்ஸ் ஹோட்டன் சுற்றுவட்டத்தின் தெற்கு பக்கத்தில் கண்ணங்கர மாவத்தை ஊடாக பயணித்து FR சேனாநாயக்க சந்தி டவுன்ஹாலில் மறுபடியும் திரும்பி மேடையை நோக்கி பயணிக்க உள்ளது. இதனால் FR மாவத்தை தர்மபால சுற்றுவட்டம், சொய்சா சுற்றுவட்டம், ஹோட்டன் சுற்றுவட்டம் என்பன மூடப்படும். முற்போக்கு சோசலிச கட்சியின் மேதின கூட்டம் ஹைட் பார்க் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற உள்ளது. பேரணி வைட் பார்க் திடலில் இருந்து நந்தன மாவட்ட மருதான வீதி, மருதானை பாலச்சந்தி, காமினி சுற்றுவட்டம், இப்பன்வெல சந்தியில் தெற்கு பக்கம் திரும்பி ஹைட் பார்க் திடலை சென்றடையும். ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி கிருளப்பனை லலித் அதுலத் முதலி விளையாட்டு மைதானத்தில் தனது மேதின கூட்டத்தை நடத்த உள்ளது. இலங்கை வங்கி சேவையாளர் சங்கம் மற்றும் ஐக்கிய தொழில் சம்மேளனம் என்பன கொள்ளுப்பட்டி ஸ்டான்லி ஜாயன்ஸ் விளையாட்டு மைதானத்தில் மேதின கூட்டத்தை நடத்த உள்ளது. இதனிடையே லங்கா சமசமாஜ கட்சியின் மேதின கூட்டம் நுகேகொட ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் இடம்பெற உள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய அமைப்பு யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச சபை மண்டபத்தில் மேதின கூட்டத்தை நடத்த உள்ளது. இலங்கை தொழிலாளர் தேசிய சங்கம் தலவாக்கலை நகரசபை மைதானத்தில் மேதின கூட்டத்தை நடத்த உள்ளது. அதன் பேரணி தலவாக்கலை மக்கள் வங்கிக்கு அருகில் ஆரம்பமாகும். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டம் கொட்டகல நகரசபை மைதானத்தில் இடம்பெற உள்ளது. அதன் மேதின பேரணி ஹரிங்டன் சந்தியில் இருந்து ஆரம்பமாகும். இந்நிலையில் பேரணிகள் மற்றும் ஊர்வலங்கள் இடம்பெறும் வீதிகளை பயன்படுத்துவதை விடுத்து மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகளிடம் போக்குவரத்து போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.
கொழும்பு பிரதேசத்தில் மேதின நிகழ்வுகளுக்கான பாதுகாப்பு கடமைகளுக்காக 2100 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இதேபோல் போக்குவரத்து கடமைகளுக்கு 1300 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். மேதின பேரணிகள் கூட்டங்களை ஒளிப்பதிவு செய்வதற்காக ட்ரோன் கேமராக்களை அனுமதியின்றி பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்படின் முன் அனுமதி பெற வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளார்கள். அனுமதியின்றி ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தினால் அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொள்ளுப்பிட்டி பகுதியில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் போல் ஆள் மாறாட்டம் செய்து 1 கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்ற 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தெஹிவளை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கொள்ளுப்பிட்டியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொள்ளுப்பிட்டியில் அமைந்துள்ள வீடொன்று சோதனையிடப்பட்டு முறைப்பாட்டாளர்களிடம் இருந்து 12 லட்சம் ரூபாய் மற்றும் $3500 சந்தேக நபர்களினால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. முறைப்பாட்டாளருக்கு எதிராக விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்து இவ்வாறு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். பின்னர் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் வந்து அந்த வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த இந்தியரின் கடவுச்சீட்டையும் எடுத்துச் சென்றுள்ளார்கள். அதன் பிறகு முறைப்பாட்டாளரை தொலைபேசியில் அழைத்து அவரிடம் விசாரணைக்கு உதவவும் எடுத்துச் சென்ற கடவுச்சீட்டை திருப்பித் தருவதற்கும் 4 கோடி ரூபாவினை லஞ்சமாக கோரியுள்ளார்கள். பின்னர் இந்த தொகை 3.5 கோடியாக குறைக்கப்பட்டு முதல் பாகமாக 1 கோடி ரூபாய் லஞ்சம் கோரப்பட்டுள்ளது. இதன்போது செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் 3 சந்தேக நபர்களும் ஒரு பெண் சந்தேக நபரும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் காணி அற்றவர்களுக்கு 7000 அரச காணி துண்டுகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக மாகாண காணி ஆணையாளர் அம்பலவாணர் சோதிநாதன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் சுமார் 5% அரச காணிகள் காணப்படுகின்றன. சாவகச்சேரி, மருதங்கேணி, கோப்பாய், தெல்லிப்பளை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் இந்த அரச காணிகள் உள்ளதாக அவர் கூறினார். யாழில் உள்ள மாகாண காணி ஆணையாளர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். குடிநீர் கோரி ஆர்ப்பாட்டம் மேற்கொண்ட கம்பஹா ரத்துபத்வல பிரதேசத்தில் 3 பேர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் மற்றும் மேலும் 45 பேருக்கு காயம் ஏற்படுத்தியமை தொடர்பாக இடம்பெற்று வரும் வழக்கு விசாரணையின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட உள்ளது. ராணுவ பிரிகேடியர் ஒருவர் மற்றும் மேலும் 3 படை வீரர்களுக்கு எதிராக இந்த விசாரணை இடம்பெற்று வருகிறது. 11 வருடங்களுக்கு முன்னர் இச்சம்பவம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ரத்தோட்டை வெல்காலயாய பிரதேசத்தில் வீடொன்றில் இருந்து சகோதரனும் சகோதரியும் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார்கள். நேற்று மாலை பெய்த மழையுடன் மின்னல் தாக்கியதால் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வெல்காலயாய ரத்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த 12 வயது சிறுமியும் 23 வயதுடைய இளைஞனுமே மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார்கள். அவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலங்கள் ரத்தோட்டை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ரத்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அமைச்சராக பணியாற்றிய போது சட்டவிரோதமாக ஈட்டிய சுமார் 27 மில்லியன் ரூபாவுக்கு கொழும்பு கின்சி வீதியில் சொகுசு வீடொன்றை கொள்வனவு செய்ததன் ஊடாக பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவை அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க இத்தீர்ப்பினை வழங்கியுள்ளார். இக்குற்றச்சாட்டு தொடர்பில் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு எதிராக சட்டமா அதிபர் இவ்வழக்கை தாக்கல் செய்திருந்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
உங்கள் கவனத்திற்கு. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை தொடர்பான மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள் என்பன இன்று நள்ளிரவு முதல் பரீட்சை நிறைவடையும் வரை தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சை காலப்பகுதியில் பாடங்கள் தொடர்பான குறிப்புகள், பாட விரிவுரை, வகுப்புகள் நடத்துதல் மற்றும் கருத்தரங்குகள் போன்றவற்றை நடத்துவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் பரீட்சை தொடர்பான வினாக்கள் வழங்கப்படும் என சுவரொட்டிகளை காட்சிப்படுத்துதல், கையேடுகள் வழங்குதல் மற்றும் அச்சிடப்பட்ட கையேடுகள் வழங்குதல் போன்ற செயற்பாடுகளும் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவ்வாறான உத்தரவுகளை மீறினால் அல்லது சட்டங்களை மீறினால் அருகில் உள்ள போலீஸ் நிலையம் அல்லது போலீஸ் தலைமையகம் அல்லது இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்திற்கு முறைப்பாடு செய்ய முடியும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். 119 அல்லது 1911 என்ற துரித தொலைபேசி இலக்கத்திற்கு இது குறித்து அறிவிக்க முடியும். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை மே மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது. நாடளாவிய ரீதியில் 3527 பரீட்சை நிலையங்களில் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை பரீட்சைகள் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். ஆசியாவின் பல நாடுகள் தொடர்ந்தும் கடுமையான வெப்ப காலநிலையை சந்திக்கின்றன. கடும் வெப்பம் காரணமாக பாடசாலைகள் மூடப்படுகின்றன. வெப்பம் தொடர்பான நோய்கள் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் கடும் வெப்பம் காரணமாக 2 நாட்களுக்கு பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. சுமார் 50,000 பாடசாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தாய்லாந்தில் கடும் வெப்பம் காரணமாக கடந்த 4 மாதத்தில் குறைந்தது 30 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மியான்மர், கம்போடியா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் எதிர்வரும் நாட்களில் வெப்பநிலை 45°C மேல் இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சில மாநிலங்களில் வெப்பம் 42°C பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அபிவிருத்தி செய்திகள். சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டுக்காக மேலும் 49 சுற்றுலா தலங்களை இனம் கண்டுள்ளதாக சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயனா கமகே தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 1 மாத காலத்திற்குள் அவற்றை சுற்றுலா வலயங்களாக வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலாத்துறையில் இடம்பெறும் மோசடிகளையும் ஊழல்களையும் தடுப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் தனியான குழு ஒன்று நியமிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கும் இலங்கை ஏ அணிக்கும் இடையிலான 2வது ஒருநாள் போட்டி தற்சமயம் ஹம்பாந்தோட்டையில் இடம்பெற்று வருகிறது. இப்போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடி வரும் ஆப்கானிஸ்தான் அணி சற்று முன்னர் வரை 16 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 56 ஓட்டங்களை பெற்றிருந்தது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 10,000 கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. 2,500 கோடி ரூபாய் மற்றும் 3,000 மற்றும் 4,500 கோடி ரூபாய் பங்குகளாக இவை வகுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான ஏல விற்பனை நாளை இடம்பெறும் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள்.
இவ்வருடத்தின் முதல் 4 மாதங்களில் மாத்திரம் 2000க்கும் அதிகமான இலங்கையர்கள் கொரிய வேலைகளுக்கு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கடந்த 4 மாதங்களில் 2064 பேர் தென்கொரிய வேலைகளுக்கு சென்றுள்ளதாக பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி உற்பத்தித்துறை தொடர்பான வேலைகளுக்காக 1708 பேரும், மீன்பிடித்துறைக்கு 351 பேரும், கட்டுமானத் துறைக்கு 5 பேரும் சென்றுள்ளார்கள். இவர்களில் 1892 பேர் முதல் முறையாக தென்கொரியாவில் வேலைக்காக சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்காலப்பகுதியில் 41 யுவதிகளும் தென்கொரியாவில் வேலைக்காக சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. காலநிலை அறிக்கை. மேல் சபரகமுவ, மத்திய, தென், வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் 1 மணியின் பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சபரகமுவ, தென், ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் கரையோர பிரதேசங்களில் பல இடங்களில் காலை வேளையிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். கேட்டது வானிலை அறிக்கை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேதின பேரணிகள் மற்றும் கூட்டங்களுக்கான சகல ஏற்பாடுகளும் தயார். விசேட போலீஸ் மற்றும் போக்குவரத்து ஒழுங்குகள். கின்சி வீதியில் சொகுசு வீடொன்றை கொள்வனவு செய்ததன் ஊடாக பண மோசடி குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுதலை. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளைப் போல் ஆள்மாறாட்டம் செய்து லஞ்சம் பெற்ற 4 கைது. ரத்துபத்வல வழக்கின் தீர்ப்பு இன்று. 4 மாதங்களில் 2000 இலங்கையர்களுக்கு கொரியாவில் வேலை வாய்ப்பு. நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக பல ஆசிய நாடுகளுக்கு சுகாதாரம் தொடர்பான அபாய எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.